அனைவருக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். இதில் கார்த்திகை தீபத்துக்கு விளக்கேற்றும் போது எண்ணெய் கசியாமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன டிப்ஸு பார்க்கலாமா? நீங்கள் புது அகல் வாங்கியிருந்தீங்கன்னா அதை ஓவர் நைட் தண்ணியில் ஊற வச்சு கொஞ்ச நேரம் தண்ணியை ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை பழைய அகலாக இருந்ததுன்னா ஒரு 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு அதையும் தண்ணி ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க. வச்ச பிறகு அதில் உங்கள்கிட்ட பெயிண்ட் இருந்தால் பெயிண்ட் அப்ளை பண்ணுங்கள். அடியில் விளக்கோட அடியில் பெயிண்ட் அப்ளை பண்ணுங்கள். இல்லை நெயில் பாலிஷ் இருந்துச்சுன்னா நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணுவீங்க. அப்ளை பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா அது நல்லா காஞ்சிடும். காஞ்சிட்ட பிறகு அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களால் பெயிண்ட் பண்ண டைம் இல்லை அப்படின்னும் போது அட்டையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிங்கன்னா எண்ணெய் கசிஞ்சாலும் அது தரையில் படாமல் அந்த அட்டையில் ஊறிக்கும். அப்போது யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் உங்களுக்கு க்ளீன் பண்ணுற வேலையும் ஈஸியாக இருக்கும். அது இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் மஞ்சளையும் குங்குமத்தையும் பன்னீரில் குழச்சி வச்சு அதுக்கப்புறம் பட்ஸில் எடுத்து இந்த மாதிரி வச்சிங்கன்னா பார்க்க அழகாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். ரோஹரா.